இதுக்கு மத்தியில் இந்த விவகாரம் அரசியலா மாற தவறுமா? எலெக்ஷன் நெருங்கி இருக்கு, எவ்வளவு பெரிய விஷயமா மாறும். கனிமொழி எம்பி அவர்கள் இருக்காங்களே, இவங்க அந்த கொல்லப்பட்ட சிறுமியோட குடும்பத்தினர் இருக்காங்களே, அவங்கள நேர்ல வந்து சந்திச்சு ஆறுதல் தெரிவிச்சாங்க. அந்த குடும்பம் ஒரு பக்கம் கண்ணீர் மல்க இருக்க, இன்னொரு பக்கம் கனிமொழி அவர்கள் அவங்க கிட்ட பேச, அப்புறம் அவங்கள ஊடகங்கள் கிட்ட சொன்னாங்க. ஒரு மிகப்பெரிய அநீதி இந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்டிருக்கிறதா அவங்களே ஆதங்கப்பட்டு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறது திமுக தான், தெரிஞ்சிருக்கோம். ஸோ சொல்லிட்டாங்களா, இதுக்கப்புறம் இந்த திமுக எதிர்ப்புன்ற மனநிலை இருக்க கட்சிகள் இருக்காங்களா, அவங்களும் இந்த விஷயத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக கண்டிப்பா வந்திருக்கும், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க போராட்டம்லாம் பண்ணாங்க, அதை பத்தி நான் போக சொல்றேன். தாவேக்காவோட உயர்மட்ட தலைவர்கள் வரைக்கும் இந்த சிறுமியோட வீட்டுக்கே நேர்ல வந்தாங்க, அவங்களும் ஆறுதல் தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அரசியல் கட்சிகள் மத்தியில இந்த விஷயம் பூதாகாரமா வெடிக்க ஆரம்பிச்சது. தமிழ்நாட்டு மக்களோட குறிப்பா தாய்மார்கள் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருப்பீங்களா, உங்களுக்கு இன்னும் பயத்தை அதிகமா வதைக்கிற மாதிரி தான் இந்த விஷயம் இருந்துச்சு. ஏன்னா எல்லா வீட்டுல பெண்கள் இருக்காங்க, சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க. ஸோ பயம் கண்டிப்பா பீக்குக்கு போகும். பார்த்தீங்கன்னா பல பேருக்கும் பயம் போச்சு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல கடுமையான விமர்சனம் முன்வைக்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் இந்த பேரண்ட்ஸ் சொல்ற விஷயங்கள வெளியே வந்ததும் மக்களே ஆதங்கப்பட்டாங்க. ஏங்க, எங்களுக்கு அது போல் நடந்திருக்குங்க, அலட்சியப்படுத்துவாங்க அது இதுன்னு பல பேரும் போலீஸ் மேலே புகார் கொடுக்குற மாதிரி கமெண்ட் செக்ஷன் முழுக்க பார்க்கவும் முடிஞ்சது. இது தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காதான்னு கேட்டீங்கன்னா தலைமுறை நடந்திருக்கு. ஆனா ஒரு சிலர் பண்ற தவறுக்காக ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டே குறை சொல்றது சரியா இருக்காது. மக்களே அதே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, இந்த விவகாரம் கோர்ட் வரைக்கும் போதுங்க. எப்படி போச்சுன்னு நினைக்கிறீங்க? அதிமுக என்ன பண்ணிட்டாங்க, எங்க இவ்வளவு நாளா போலீஸார் விசாரிக்கிறாங்க, அதுவும் அந்த பேரண்ட்ஸே சொல்றாங்க, குழந்தையோட பேரண்ட்ஸே பெருசா அவங்க ஆக்ஷன் எடுக்கல, நாங்க முதல்ல புகார் கொடுக்க போமோ சொல்லிட்டு. சரி, இப்ப தனிப்படையில் அமைச்சாங்க, இப்ப யாரு குற்றவாளின்னு க்ளூவே கிடைக்க மாட்டேதுன்றாங்க. நம்ம எதுக்காக சிபிஐக்கு போக கூடாது, இந்த வழக்கை சிபிஐ விசாரிச்சா நல்லா இருக்குமேனு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க அதிமுக. இதுக்கப்புறம் கோர்ட்டு ஃபுல்லா 2 தரப்பு வாதங்களை விசாரிச்சுட்டு, ஓகேங்க இது வரைக்கும் வழக்கு விசாரணை கரெக்டா தான் போகுது, டிபார்ட்மெண்ட் சொல்றபடி பாத்தீங்கன்னா சீக்கிரம் பிடிச்சிருவாங்க போலதான் இருக்கு, என்ன பண்றீங்க நீங்க, அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க, நீங்க என்ன பண்றீங்க, வர ஏப்ரல் மாசம் 2ஆம் தேதி போல இந்த விசாரணை நிலை இருக்குல்ல, இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேட்டஸ், இதை பத்தின ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிடுங்க அப்படின்ட்டாங்க. எந்த அளவுக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு எல்லாம் சார்ந்த ரிப்போர்ட்டை கோர்ட்ல தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அதிமுக சரி ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், திரும்பவும் இழுபறி நீடிக்குது அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கோர்ட்டை புஷ் பண்ண ஆரம்பிப்போம்னு அவங்க ரெடியா இருந்தாங்க. இதுக்கு மத்தியில அதிமுக ஒரு ஃப்ரேஸை கிரியேட் பண்ணி போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன ஃப்ரேஸ் தெரியுமா? தூத்துக்குடி நிர்பயா. தூத்துக்குடி நிர்பயாவுக்கு நீதியை அதிமுக உறுதி செய்யும்னு சொல்லிட்டு அவங்க களத்துல இறங்கிட்டாங்க, போராட்ட களத்துல.